ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ராம்குமார். பிரசிடென்சி கல்லூரியில் வந்து அதை மாநில கல்லூரின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லூரியில் வந்து மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க சார். உணவு வந்து தரமற்றமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது பெரும்பாலான அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகளில் வந்து அவ்வப்போது இந்த உணவு சரியில்லை அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட்டு இன்றைக்கில் நீண்ட வருடங்களாகவே இருக்குது. அது பலர் ஆட்சியில் இருக்கும்போது திமுக அதிமுக ஆட்சி செய்யும்போதுலேருந்து இருந்துன்னு தான் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல குறிப்பாக சொல்லணும்னா இந்த பள்ளி மாணவர்கள் எதுவும் பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பண்ண பயம், அவங்க மைனருங்க அந்தளவுக்கு அவ்வளோ இதுவாக பண்ண மாட்டாங்க. எப்போயாவது ரேர் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஆனால் கல்லூரிகளில் வந்து இந்த அரசுகளில் அதுவும் மாநில கல்லூரி பல முறை நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள். ப்ளஸ் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்துக்கு சில அரசு கல்லூரிகளில் இந்த மாதிரி நடந்துனே இருக்குது. அந்த மாதிரி ஒன்றா தான் இந்த வாட்டி பார்க்குறேன். பட் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கல்லூரியில் வந்து மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுக்கணும், என்னடா இலவசம் தானே பிச்சை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி உணவு போடுறீங்கன்னா நீங்கள் போடாதீங்க. அதுக்கு நீங்களே சம்பாரிச்சிக்கோன்னு சொன்னால் கூட அந்த மாணவர்கள் ஏதோ ஒரு வழி பண்ணிப்பாங்க, இல்லை அவங்க பெற்றோர்கள் வந்து சம்பாரிச்சுப்பாங்க. நீங்கள் இலவசமாக போடுறேன் அப்படின்றதோ இல்லை ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு பெய்டு ஹாஸ்டலாகவே இருந்தாலும் அங்கே வந்து சரியான உணவு கொடுக்கலன்னா அது வந்து அரசு மற்றும் அந்த கல்வி நிர்வாகத்தினுடைய மெத்தன போக்கு ஆணவம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது மாணவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா மாணவர்கள் அந்த தரமான உணவு இல்லை என்பது வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கான வழிகள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு சாதாரணமாகவே உடல் உபாதைகள் ஏற்படலாம். அதாவது கிட்னி ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரிலாம் அது உணவு சரியில்லை, காரம் கீரை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இல்லை கண்டாமினேட்டட் ஃபுட்டாக இருந்துச்சு, அந்த மாதிரி இருக்கும். அதனால் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் நடத்துறது தவறுன்னு சொல்ல மாட்டேன், வரவேற்கத்தக்க விஷயம். அதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கணும், விமோசனம் கிடைக்கணும் சார். அதே மாதிரி வந்து பல முறை வந்து கோரிக்கை விட்டுருக்கேன். கோரிக்கைனா ஐ மீன் வந்து பல முறை வந்து புகார் கொடுத்துருக்காங்க சார். அப்பயும் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து கோரிக்கையாக சொல்லியிருக்காங்க சார். ஆனால் இவங்க நடவடிக்கையே எடுக்கலையே சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்பயும் நான் என்ன சொல்கிறேன், மாணவர்களை மாணவர்களாக மதியுங்கள், உங்கள் வீட்டு குழந்தைகளாக மதிக்கப்பட வேண்டும். அதாவது இது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த கல்வி நிர்வாகத்துக்கும் சொல்கிறேன். அந்த கல்லூரி நிர்வாகமோ இல்லை வந்து இந்த கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாகம், அது எந்த கல்லூரியாக இப்போ பேசுகிறது பிரசிடென்சி காலேஜ், ஆனால் இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே சொல்கிறது. அதே மாதிரி அரசும் வந்து அதில் கவனம் செலுத்தணும். ஏன்னா நீங்கள் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு இருந்த திமுக அதிமுக அரசு இருக்கும்போது நடந்திருக்கு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் மாற்றாக எங்களுடைய அரசு நன்றாக செயல்படும் அப்படின்னு தானே சொல்லி விஜய் வந்தார். எங்கேயுமே ஊழல் இருக்காது, எங்கேயுமே வந்து லஞ்ச லாவணியம் இருக்காது, எங்கேயுமே வந்து தவறுகள் நடக்காது அப்படின்னு சொன்னவர் ரீல்ஸ்லாம் போட்டார். அவரும் ரீல்ஸ் போட்டார், அவங்க கட்சிக்காரர்களும் ரீல்ஸ் போட்டாங்க. ஆனால் நீங்கள்லாம் ரீல்ஸ் போட்டிருக்கீங்க. இப்போ இன்னைக்கு மாணவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் அரசு, அதாவது தாவேகா அரசு இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா இம்மீடியட்டாக முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி கல்லூரியில் பிரச்சனையாக இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த போதும் சரி, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து முதல்வராக இருந்த போதும் சரி, அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே போய்ட்டு மாணவர்களோட பிரச்சனைகள் என்ன என்று கேட்டாங்க. இந்த நேரத்துக்கு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து உடனடியாக கல்லூரிக்கு அந்த பிரசிடென்சி காலேஜுக்கு போயிட்டு அங்கே என்ன இஷ்யூன்னு இருந்து அவங்களுக்கு அப்பயே சார்ட் அவுட் பண்ணியிருந்தா உண்மையிலே விஜயை பாராட்டியிருப்பேன். அந்த கட்சி சார்ந்த எல்லாருமே தாவேக்காவுடைய அரசு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீல்ஸ் போடுறாங்க, ட்வீட்ஸ் போடுறாங்க. பட் அதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு இதை செஞ்சுருக்கணுமே, இதை செய்யாதது தவறாக தான் நான் பார்க்குறேன் சார். அதே மாதிரி வந்து இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நடந்துட்டு இருக்குல்ல சார். அப்போ இதுமாரி நடந்திருந்தா அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இப்போ அமைச்சரவை கூட்டத்தில் பேசிட்டு இருக்காங்க, பேசி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானே சார் தெரியும். இல்லைன்னா எப்படி சார் தெரியும்? இது வந்து நம்மளாட்டம் இங்கே வீட்டில் உட்காந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாட்டம் ஆஃபீஸில் போய் மூணாவது மனுஷன் சொல்ல முடியாது. இல்லை, ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டத்திலையும் இன்டெலிஜென்ஸ் பின்னாலே இருப்பான், என்ன நடக்குது வெளியில். அப்போ ஒரு பெரிய அசம்பாதம் நினச்சா ஐயோ அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு அதெல்லாம் சொல்லலன்னு சொல்ல முடியாது. எப்பயுமே ஒரு சென்சிட்டிவான விஷயம்னா அது முதல்வரோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது தான் அந்த இன்டெலிஜென்ஸோட ஒர்க், உளவுத்துறையோட வேலை. அந்த அமைச்சருக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லுங்க. அப்போ உளவுத்துறை ஒழுங்காக வேலை செய்யல. உளவுத்துறை சொன்னாங்களா இல்லையா நமக்கு தெரியல. இவங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க வழிய அந்த அமைச்சரவை கூட்டத்திலேருந்து உடனே தெரிஞ்சாலும் இம்மீடியட்டாக அமைச்சரவை கூட்டத்தை வந்து நிறுத்தி இல்லைன்னா வந்து அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு உடனே வந்து அவங்க கிளம்பி வந்து அங்கே மாணவர்களோட போராட்டத்துக்கு போயிருந்தாங்கன்னு உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். சரி, இப்பயாவது என்ன செஞ்சோம், இன்னும் போராட்டம் நடந்துன்னு தானே இருக்கு. போயிட்டு அங்கே போய் பார்த்து என்ன ஏதுன்னு அந்த கல்வித்துறை அமைச்சர் யாரும் அங்கே போய் சேர்ந்துருக்கணும், இருந்து என்னன்னு பண்ணியிருக்கணுமே, இன்னும் பண்ணலையே சார். அதே மாதிரி உயர்கல்வி அதிகாரிகள் தலையிடலை, இன்னும் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இன்னும் தலையிடலைன்னு அதை பற்றி மாணவர்கள் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். இந்த செகண்ட் வரைக்கும் அது மாதிரி செய்யலைன்னும் போது இம்மீடியட்டாக அவங்க போயிருக்கணும்.
போவாதது அவர்களுடைய மெத்தன போக்கு, ஆணவ போக்குன்னு தான் சொல்லுவேன். இம்மிடியேட்டாக போயிருந்தாங்க, அங்கே உணவு சரியில்லைன்றாங்க. ஏதோ ஒரு சில பள்ளிகளில் பார்த்துக்கலாம் சத்துணவு சரியில்லாத தொட்டு வயிற்றுப்போக்காய் பல மாணவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க. அதில் ரொம்ப மோசமான நிலைமைக்காக போயிடும். அந்த மாதிரி இந்த உணவு சரியில்லை போது அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த உணவு சரியில்லாமல் யாருக்கும் உடம்பு கெட்டு போயிடுச்சா, இல்லை அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏதோ பசங்க மாணவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒன்று பண்ண போயிட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அப்போது இந்த தமிழக முதல்வரோ இல்லை அந்த துறை அமைச்சரோ இல்லை வந்து அந்த அரசு அலுவலர்களோ போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வெறும் நீலி கண்ணீர் தான் விட முடியும். இதை உடனே கவனிக்க வேண்டியது அரசு உடைய கடமை மற்றும் அந்த கல்லூரி நிர்வாகத்துடைய கடமை. சார் அதே மாதிரி வந்து தமிழகத்தில் வந்து ரெஸ்டோ பார் கலாச்சாரம், அதே மாதிரி வந்து டாஸ்மார்க் நிறுவனத்தின் அதிரடி திட்டம் சொல்லிட்டு கொண்டு வராங்க சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது முன்னேற்றங்கள் கொண்டாடலாம், முக்கியத்துவம் எதுனா கல்விக்கு நீங்கள் கொண்டாங்க, மருத்துவத்தில் கொண்டாங்க, எல்லாத்துலேயும். அதாவது அதாவது மது வந்து போதைப் பொருட்கள் எல்லாமே உடல் நலத்திற்கு கேடானது. அன்டில் அதர்வைஸ் அது வந்து ஒரு மருந்தாக ஏற்றுக்கொள்ளும். சில விஷயத்தில் மருந்துகளில் வந்து சிலதில் ஆல்கஹால் இருக்கும், அதுதான். ஆனால் இந்த மதுவில் இருக்கிற ஆல்கஹால் இருக்கு இல்லைங்க, அது அவ்வளவும் உடல் நலத்துக்கு கேடான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு மதுவை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாதாரணமாக டாஸ்மாக் பாரில் விற்கிறது வந்து இல்லை நாங்கள் ரெஸ்டோ பாராக வச்சு விற்போம்னா என்ன இருக்குது, அதாவது வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து சீரிஸ் சிங்காரிக்கிறீங்க மது பாட்டில் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டோ பார் வந்துச்சுன்னா அங்கே வந்து வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் மட்டுமே அங்கே செல்ல முடியாதாக இருக்கும். ஏழை ஒரு கூலிக்காரன் எதுக்கு போய் குடிக்கிறான், ஒன்று அராஜகம் பண்ணுறதுக்கு குடிச்சிட்டு போகிறவங்க இருக்காங்க, சில இப்போ மூட்டை தூக்குறவங்க இருப்பாங்க தான் உடல் வலியை போக்குறதுக்கோசமோ, இல்லை இந்த மார்ச்சரியில் வேலை செய்கிறவங்க இருப்பான், அவன் பார்த்ததெல்லாம் டெய்லியுமே பிணவரையிலே இருந்ததுனால சரி அந்த ஒரு தூக்கம் வேணுமேன்றதுக்கோசரம் ஒரு மதுவை அருந்துவாப்பில் அவங்க வந்து முடியாமல் இருக்குது எனக்கு உடல்நிலை அப்படின்றதுக்கோசமா அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ரெஸ்டோபாராக எல்லாமே மாற்றிட்டீங்கன்னா அவங்களால அந்த அவ்வளோ காஸ்ட்லியாக ரெஸ்டோ பார்னு போயிடுச்சுன்னா உங்களுக்கு விலை உயர்வாக தான் இருக்கும். அந்த காஸ்ட்லியான ஒரு மதுவை வந்து அவங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இருக்கிற பார்களை ஒன்று இழுத்து முடிடுங்க, மதுவே சுத்தமாக ஒழிச்சிடுங்க. இல்லைனா இருக்கிற மதுக்கடைகளை ஒழுக்கப்படுத்துங்க. நீங்கள் எங்கே 717 சாராய கடை மூணு நீங்கள், அதாவது இது மதுபான கடைங்களை டாஸ்மாக முடியும், அதுவே சரியாக முடியல. இதை பற்றி அன்றைக்கி அண்ணாமலையும் பேசியிருக்காரு, நிறைய பேர் பேசிட்டாங்க. இது வரைக்கும் அரசியல் ஏன் நம்ம சேனல்லே நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். நிறைய இடங்களில் இன்றைக்கும் கல்வி நிறுவனங்களும் வழிபாட்டு தலங்கள் இருக்கிற இடத்துல இன்றைக்கும் வந்து இந்த டாஸ்மாக் பார் இயங்கி கொண்டு தான் இருக்குது. இது எப்போ ஒழுங்கு பண்ணுவாங்களே தெரியல. இதில் வந்து எதுக்கு இந்த ரெஸ்டோ பார்ன்றது தெரியல இப்போ சார். அதே மாதிரி பழைய பார்களுக்கு பதிலாக ரெஸ்டோ பார் வருகிறதா சார்? இல்லை பழைய பாருக்கு பதிலாக ரெஸ்டோ பார்னு சொல்கிறது இல்லை. இவங்க வந்து ரெஸ்டோ பாரை கொண்டு அதுதான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து சொல்லினே இருக்காங்களே. ஒரு அதில் இருக்க குறிப்பிட்ட அமைச்சர் வந்து ரெஸ்டோ பார் கொண்டாடணும், அதில் கேசினோ கொண்டாடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இருக்காருன்னு பலர் சொல்லிட்டாங்க. நான் அவரோட பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஊரே சொல்லிடுச்சு அவர் பேர் என்னென்ன. இந்த மாதிரி எண்ணத்தில் தான் பண்ணாங்கன்னு. பட் இதுதான் முக்கியத்துவமா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது சார். புதிய டெண்டர் வந்து அமலுக்கு வருமா சார்? இல்லை புதிய டெண்டர் எல்லாத்துலேயுமே அரசு சார்ந்து இருக்கிறது டெண்டர் கண்டிப்பாக உண்டுங்க. அப்படி டெண்டர் விடுவாங்க. நான் என்ன சொல்லுறேன், இப்போ வந்து டெண்டர் விடுறாங்க இல்லை அந்த கோல்மால் பண்ணுறாங்க இல்லைன்றதுலாம் அப்பாற்பட்ட கதை. அதாவது மதுபான கடைகளை வந்து நீங்கள் ரெஸ்டோ பாராக கொண்டாடுறீங்கன்றீங்களா, அந்த ரெஸ்டோ பாராக கொண்டாடுறதுனால என்ன பலன் இருக்குது? அரசு கஜானா சம்பாதிக்க போகிறீங்களா, இல்லைன்னா வந்து உங்கள் கட்சிக்காரர்கள் வந்து வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் வந்து அவங்க வந்து அவங்களோட ஆளுமையில் வந்து அந்த ரெஸ்டோ பாரை கொண்டாடணும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இதுதான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதாவது ரெஸ்டோ பார்ன்றது ஒரு முக்கியத்துவமே இல்லை. நீங்கள் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இருக்கிற ஒயின் ஷாப்பை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து சரி அது மதுவே உடல் நலத்துக்கு கேடு தான், அந்த கேடான ஒரு பொருளை தான் நீங்கள் விற்கிறீங்க, அதை கொஞ்சம் சுத்தமாக வைங்க. அந்த இடம் இருக்கிற பாருங்க இருக்குல்ல டாஸ்மாக் பாரு, அதை சுத்தமாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அதுனா துட்டு கொடுத்து சாப்பிட்றவங்க கொண்டு சுத்தமாக வச்சுக்கோங்க ரெஸ்டோ பாரு. ஆனால் சாதா டாஸ்மாகில் இருக்க சாமானியன் போய் குடிக்கிறான் பாருங்க, சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்கிற யாரோ இல்லைன்னா நார்மல் இருக்கா அவன் போகிற இடத்துல வந்து குப்பையும் குளமாக வாந்தி எடுத்த இடமா இருக்கும், அங்கே தான் போய் குடிக்கணுன்றது என்ன? இது மனசாட்சி இல்லாத வேலைங்க சார். அதே மாதிரி ரெஸ்டோ பார் வந்து காஸ்ட்லின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்க சார். அப்போ அந்த ரெஸ்டோ பாரால வந்து தமிழக அரசுக்கு வந்து வரியால் லாபம் தானே சார் அது? ஏங்க அதாவது ஒருத்தன் வயிற்றுல அடித்து லாபம் சம்பாதிக்கணும்னு ஒரு அரசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எந்த அரசாக இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக அரசு இருக்கும்போது அவங்களால மூட முடியலாம், திமுக இதான் எங்களுக்கு வருமானம் இருந்துச்சுன்னு சொல்லிடுறாங்க. இந்த ஒரு கேடுகட்ட வேலையை செய்வதை விட செய்யாமலே இருக்கலாம். அதான் கோவிட் டைமில் வந்து 2 மாதங்களோ 3 மாதங்களோ வந்து ஒயின் ஷாப்ஸே மூடிட்டாங்க, 3 மாதங்களுக்கு மேலே. அப்போ இதே பொதுமக்கள் எப்படி இருந்தாங்க?
எல்லாரும் தான். நீங்கள் எப்பப்போ ஃபீட் பண்ணினே இருக்குங்க அது டிமாண்ட் வந்துனே இருக்கும். நீங்கள் அதுக்கான ரெகுலரைஸ் பண்ண. நான் என்ன சொல்கிறேன்னா ரெஸ்டாவாரம் நீங்கள் சுத்தம் அப்போ என்னத்துக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸே இருக்கட்டுமே, கவர்மெண்ட் ஸ்கூலோட தரம் மட்டமாக இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? இல்லை சார், அப்படிலாம் இல்லையே. இல்லை, தரம் வந்து இல்லைன்னும் போது நீங்கள் அதை தரம் கொண்டாடணும்னு தானே எல்லாரும் பாடுபடுறாங்க. அப்போ நீங்கள் அந்த ரெஸ்டா பாருக்கு கொடுக்க ஒரு முக்கியத்துவம், அதை கோடீஸ்வரன் வரைக்கும் தான் போய் குடிக்கணும், நல்லா பணம் படைத்தவன் தான் போய் குடிக்கணும்னு இருக்கு. அந்த ஏழை ஒருத்தன் குடிக்கிறான்னா அவனுக்கும் சுத்தமாக இருக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சுத்தமாக இருக்கணும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் துட்டு கொடுத்து போய்க்கோ அங்கே சுத்தமாக இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ தான் அழுக்காக இருக்கும்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அதுவும் சுத்தமாக தான் கொடுக்கணும் சார். அதே மாதிரி அமைச்சரவை கூட்டத்தில் வந்து என்னென்னா பேசியிருக்காரு சார், இதுமாரி வந்து பள்ளிக்கு கல்லூரி அது மாதிரி அரசு அலுவலகங்களில் வந்து தேவையில்லாமல் போய் ஆய்வு பண்ணுறேன்னு பேரில் வந்து ரீல்ஸ் எடுக்காதீங்க, அப்படி பண்ணீங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி வந்து தேவையற்ற இடங்களில் வந்து இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லியிருக்காரு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ரீல்ஸ் போடுறவரே ரீல்ஸ் போட, அதாவது அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா திரு விஜய் இருக்கார் இல்லைங்க, திரு சி ஜோசப் விஜய், அவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து வெட்டு குத்துற ரத்த கலரியாக இருக்கும், போதை வஸ்து பொருட்கள், அவருடைய லியோவாக இருக்கட்டும் மாஸ்டராக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வரக்கூடிய ஜனநாயகன் படத்தோடைய ட்ரெய்லரில் பார்த்தா போதும் அவ்வளோ மோசமாக தான் இருக்குது. இவர் வந்து எல்லார் இதுலேயும் பிரச்சாரம் பண்ணுறதே வந்து இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை இளைஞர்களை பாழாக்கும் விதத்தில் அவர்கள் படம் மூலமாக கற்றுக் கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னைக்கு முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா எல்லாமே நல்லா இருக்கணும்னா அதுக்கு நடக்காது. ஏன்னா எம்ஜிஆர் அவருடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்றைக்குமே எம்ஜிஆர் வந்து சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அவருடைய கதாபாத்திரம் இருக்கவே இருக்காது. அவருடைய படங்கள் அவர் மது அருந்த மாட்டார், அவர் புகைப்பிடிக்க மாட்டார், பெரும்பாலும் இருக்கிறது தவறுகளை தட்டி செல்வார். ஆனால் இங்கே வந்து குளோரிஃபை பண்ணுறது என்ன, ட்ரக்ஸை தான் குளோரிஃபை பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் வந்து புகைப்பிடித்தல குளோரிஃபை பண்ணுறீங்க. இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து ஊக்குவிச்சு அது பெருசாக பிரபலம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஐயோ போதை ஒழிப்போம், அப்புறம் சிகரெட் பிடிக்கக்கூடாது பொது இடத்துல, அப்புறம் மது கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு அப்படின்றதுலாம் இதெல்லாம் ஒரு வெளி வேஷமாக ஒரு வேஷமாக தான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன சொன்னீங்க சார்? ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன் அதெல்லாம். இப்போ வந்து நான் அந்த விஷயத்துக்கு தான் வரேன். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் ரீல்ஸும் நல்லா போடுன்னு போட்டிங்க. எல்லாருமே உங்கள் ஆட்களுங்க எலெக்ஷனில் நிற்க வச்சு எல்லாருமே ஜெயிச்சதே ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சுட்டு இன்றைக்கி சில பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி கல்லூரியில் கல்வி நிறுவனங்களில் வந்து யாருமே போயிட்டு அங்கே ஆய்வுன்ற பேரில் அமைச்சர்கள்லாம் சும்மா போயிட்டு ஆய்வு பண்ணக்கூடாது, ரீல்ஸ் எடுத்து போடக்கூடாது. உண்மையிலே போடக்கூடாதான். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் சரி அந்த கட்சியில் இருக்கவங்க மற்ற கட்சியினராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சிறார்களை, அதாவது மாணவ மாணவிகளை, அதாவது 18 வயசு குறைவாக இருக்கிறவங்கள அவங்களோட பேரண்ட்ஸோட ஒப்புதல் இல்லாமல் வீடியோவோ புகைப்படங்களோ எடுத்து போடுறது தவறான ஒரு விஷயம். ரீல்ஸை அந்த ஸ்கூலில் நடக்கிறதுனா அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்குள்ளே தான் அங்கே இருக்கிறது இருக்கணும். அதை நீங்கள் வந்து எடுத்து போடுறதுக்கு நார்ம்ஸ் இருக்குது, அதுவே தவறான ஒரு விஷயம். இது தெரியாமல் நீங்கள் ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னா இதை ஃபஸ்ட்டு உங்கள் ஆட்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். அதாவது யாருமே வந்து எந்த மாணவர்களோ குழந்தைகளையோ போயிட்டு ரீல்ஸ் எடுக்கவே கூடாது. குழந்தைகளை ரீல்ஸ் எடுத்து வீடியோ ஃபோட்டோ எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது சார். அதே மாதிரி வந்து லஞ்சம் ஊழல் என்ற புகார் வந்து வந்தால் அமைச்சர்கள் பதவிகள் வந்து பறிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சார். அது இல்லாமல் வந்து இந்த ஆட்சியில் வந்து கலப்படம் இல்லாத ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இதுக்கு முன்னால் ஆண்டவங்க எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஆள்வோன்னு சொல்கிறாங்களா, எங்களில் லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, எதுவுமே இருக்காது, நேர்மையான ஆட்சி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னவங்க யாரும் இது வரைக்கும் செஞ்சதில்லை. அதுக்கான முயற்சி தான் செய்கிறேன்னு செஞ்சுருக்காங்க. அந்த முயற்சியை விஜய் அவர்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கார். அவர் சொன்னதை நிறைவேற்றினால் பாராட்டுவேன். ஆனால் அவரோட கட்சியில் இருக்கிறவர் ஒருத்தர் வந்து அந்த மாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் வந்து 1.5 லட்சம் ரூபாய் இன்னும் லஞ்சம் வாங்கிட்டு அவரே சிக்கிட்டாரு. அது வீடியோவே வெளியில் வந்து உடனே தெரிஞ்சவன கைது செய்துட்டாங்க, ஜெயிலில் போட்டு. ஆமாம், இப்போ சமீபத்தில் நான் ஒரு 2-3 பேருக்கு சொன்னேன். ஆனால் அது ஆதாரபூர்வமான தகவல் கிடையாது. சிலர் வந்து அவங்க கட்சியினரே வந்து மினிஸ்டருக்கு சொல்ல வேண்டாம், நான் இந்த வேலையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கிறத தகவல் வருது. இது ஆதாரபூர்வமான தகவல் இல்லை, இது எனக்கு செவி வழியாக கேள்விப்பட்டது தான். நான் இது இந்த காணொலி மூலமாக சொல்கிறேன். அப்போ திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்கள் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம், ஆனால் உங்கள் அமைச்சரும் நேர்மையாக இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும். இல்லை அமைச்சருக்கு தெரியாமல் அவங்களுடைய உதவியாளர்கள் யாராவது கையூட்டல் வாங்குறாங்களா, இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன் அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்களா, இது கவனமாக இருக்கணும். அவருடைய இன்டெலிஜென்ஸ் கிட்ட இருந்து இதை உளவுத்துறை வந்து கண்காணிக்கணும். இல்லைன்னா இங்கே இன்னைக்கு மாம்பாக்கம் ஆள் மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அரசுக்கு தான் அவப்பேர் ஏற்படும். அதான் இன்னைக்கு விஜய் வந்து லஞ்சம் வாங்கிட்டு சம்பாரிச்சு அவர் பெரிய ஆள் ஆகணும் இல்லை, ஏன்னா அவர் பல கோடி சம்பாரிச்சார் நடிப்பில்.
புரியுதுங்களா? ஆனால் இவருடைய பேரை உபயோகித்துக் கொண்டு இவர் ஆட்சியில் அமர்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இல்லை அரசு அலுவலர்களோ கண்டிப்பாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை இவர் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்கிறேன். நன்றி சார். நன்றி ராம்குமார். நன்றி நேயர்களே.